Hi friends, welcome to Chennai food. நம்ம முறுக்கு செய்யறதா இருந்தா அரிசி மாவை பயன்படுத்தி தாங்க செய்வோம். ஆனா ரொம்பவே வித்தியாசமா புதுமையா கோதுமை மாவை பயன்படுத்தி கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹெல்த்தியான கோதுமை மாவை வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக நான் இட்லி கடாய் வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பாத்திரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே ஒரு தட்டு கீழே வச்சுட்டு அதுக்கு மேல் தட்டில் நம்ம மாவு வச்சோம்னா தண்ணி மேலே ஏறாமல் இருக்கும். நான் இன்னொரு தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டை இதில் வச்சுக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா வேகணும். வேக வச்சு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வேக வச்சு செய்கிறோம். ஏன்னா கோதுமை மாவில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது வேக வச்சா இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். மாவு எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ இந்த துணியை லைட்டாக அது மேலே மூடி விட்டுடலாம். இப்போ நான் மூடி போட்டு விட்டுடுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் வேக விட்டுடுங்க. மாவு நல்லா வேகணும். கோதுமை மாவு 15 நிமிஷம் வேக வச்சுட்டு நான் பாத்திரத்தை வெளியே எடுத்துட்டேங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். அப்படியே துணியோடு எடுத்து சாய்ச்சி விட்டாலே கழண்டு வந்துடும். இதில் இருக்கிற மாவெல்லாம் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா லைட்டாக வந்துடும். மாவு எதுவும் ரொம்ப ஒட்டலை துணியிலலாம். பாருங்கள், நான் மாற்றி விட்டுட்டேன். நல்லாவே வெந்துருச்சு மாவு. இந்த கட்டிகள் எல்லாத்தையும் உடச்சி விடணும். இது கொஞ்சம் சூடு ஆறணும். சூடாக இருக்குது, அதனால் ஆற விட்டுட்டு நம்ம உடச்சிக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஏன்னா 200 கிராம் கோதுமை மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவையும் பாருங்கள், நல்லா நான் கட்டிகள்லாம் இல்லாமல் உடச்சி எடுத்துட்டேன். நல்லா ஆற விட்டுட்டு கைகள்லேயே உடச்சி எடுத்தாலே கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கையில் உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு சுற்ற விட்டிங்கன்னா கட்டிகள்லாம் ஒன்று கூட இருக்காது, நல்லா உடஞ்சி வந்துடும். நான் கையில் தான் உடச்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், கட்டிகள் எதுவுமே இல்லை. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்யும்பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறேன். அடுத்ததாக காரத்துக்காக நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதை நம்ம கையில் போட்டு கசக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கை வச்சு நீங்கள் கசக்கிட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் சூடான எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் பொரிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதிலேருந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம். நான் சின்ன குழிக்கரண்டியில் தான் எடுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சூடான எண்ணெய் சேர்த்த உடனே ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. ஏன்னா கையில் சூடு பட்டுடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கை வச்சே கலந்துக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம முறுக்குக்கெலாம் மாவு பிசையுமே அதே பதம்தாங்க. அதே பதத்தில் தான் பிசையணும். ஆனால் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்படி விரல் வச்சு அழுத்தினா சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டலை பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த முறுக்கு குழலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். முறுக்கு குழலை நான் 2 ஹோல்ஸ் இருக்கிற அச்சு தாங்க போட்டிருக்கிறேன். இந்த முறுக்கு குழல் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக புழிய வரும். இதை நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முறுக்கு குழலில் மாவு ஃபில் பண்ணியாச்சு. பிழியறதுக்காக நான் ஒரு ஜல்லி கரண்டி தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஒட்டாமல் வரத்துக்காக. இதில் பிழிஞ்சு விட்டுட்டு தான் நம்ம எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெய் ஏற்கனவே ரெடியாக அடுப்பில் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பிழிஞ்சு எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வருது பாருங்கள். அருந்து போகாமல் நம்மளாக எடுத்து விட்டால் தான் கிழண்டு வருது. மற்றபடி சூப்பராக வருது. இந்த பதத்தில் இருந்தால் நீங்கள் இப்படியே பிழிஞ்சிக்கலாம். சப்போஸ் அருந்து போச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பசைஞ்சிக்கலாம். இப்போ நான் முறுக்கு எண்ணெயில் போட்டுடுறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும்.
ஒரு பக்கம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். நான் இன்னொரு முறுக்கும் போட்டுக்கிறேன். முறுக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. நான் திருப்பி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கலர் வரணும். இதுக்கு மேலே கலர் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எடுத்தாலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயிலையும் சலசலப்பு அடங்கிடுச்சு பாருங்கள். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. இப்போ நான் முறுக்கை வெளியே எடுத்துடுறேன். நல்லா எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுங்க. பாருங்கள், முறுக்கு உடையில நல்லா சூப்பராக வந்திருக்குது. ஒரு பிளேட்டில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கிறேன். முறுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம கோதுமை மாவு வச்சு தான் முறுக்கு செஞ்சுருக்கோம். சாதாரணமாக அரிசி மாவு பயன்படுத்தி நம்ம முறுக்கு செய்வோம். இப்போ கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். சூடாக இருக்குது. இந்த சத்தத்திலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த சவுண்ட்லேயே தெரியும். ஏன்னா நான் கை வச்சு இப்போ உடைக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால தான் தட்டி காமிச்சேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ரொம்ப கிறிஸ்பியான முறுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி குவாரண்டைன் டேஸில் நம்ம கடையில் போயிட்டு எல்லா பொருட்களும் வாங்க முடியாது. சில நேரம் மாவு கூட நமக்கு பச்சரிசி மாவு அரைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு முறுக்கு செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கோதுமை மாவு வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்ட்டான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.